நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எந்த இண்டிஜன் மேனர் பிடிக்காது? அவளோட ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தானே ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னை இன்ட்ரோ பண்ணுவா, இதான் என் சிஸ்டர் அப்படின்ட்டு. செகண்ட் வந்து அவங்கள பார்த்து அவள் என்னோட அக்கா மாதிரியே இருக்கால அப்படின்னு கேட்பா. அதுதான் என்கிட்ட அவகிட்ட பிடிக்கவே பிடிக்காது. அது எவ்வளோ சங்கடமாக இருக்கும், எவ்வளோ வலிக்கும் ரொம்ப. ஏன்னா இது ஒரு விளையாட்டு. அது ஃபஸ்ட்டு வலிச்சது, இப்போ பழகிடுச்சு. யாராவது கூப்பிட்டு வந்தாலே நான் தான் அவளோட தங்கச்சி, ஆனால் அக்கா மாதிரி இருப்பா அப்படின்னு நானே இன்ட்ரோ பண்ணிக்குவேன். ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஜென்ரலாக யார் எங்கள் 2 பேரை பார்த்தாலுமே அது அவங்களே தானாக சொல்கிறது, நானா தானாக கேட்குறது. அதில் ஒரு சந்தோஷம் அவளுக்கு பார்த்தீங்கன்னா, சே நான் தங்கச்சி மாதிரி இருக்கேனா அப்படின்னு சொல்லிக்குவா. அவங்களோட எந்த இண்டிஜன் பிஹேவியர் உங்களுக்கு பிடிக்காது? வெளியில் எங்கேயாச்சும் போனோம் அப்படின்னா ஃபோன் வந்தது அப்படின்னா சைலண்ட்டாக பேசு அப்படின்னா பேச மாட்டேன். அப்புறம் ஃபோன் பேசும்போது நிறைய எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கறது, கண்ணு இப்படி அப்படி பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணாத, வெளியில் இருக்கிறோம் எல்லோரும் உன்னை பார்க்குறாங்க அப்படின்னா நான் அப்படி பண்ணவே இல்லை அப்படின்பா. ஆனால் பக்கத்தில் இருந்து பார்க்குற நமக்கு தெரியும் அவள் என்ன பண்ணுறா அப்படின்ட்டு. அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாள். இப்போ வர அதை வந்து அவள் மாற்றிக்கவே மாட்டேங்கிறாள். அது மாதிரி பண்ணுறப்ப எவ்வளோ எரிச்சல் வரும் உங்களுக்கு? ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஏன்னா எல்லோரும் இப்போ நம்ம 2 பேர் வெளில போயிருக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி பேசும்போது பக்கத்தில் யாராவது இருக்காங்க, இல்லை ஃபங்க்ஷனே போகிறோம், இல்லை கலீக்ஸ் ஏதோ ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா எல்லோரும் பார்ப்பாங்க, உன் தங்கச்சி ஏன் இவ்வளோ எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறா ஃபேஸில், ஏன் அந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு. அது சொன்னால் மாற்றிக்கவே மாட்டேங்கிறா. ஃபேஸ்னால் எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்து தானே ஆகணும். சும்மா சப்பி இப்படி பேசிகிட்டே இருந்தால் என்ன நினைப்பாங்க? ஜஸ்ட் அவங்க ஏதோ ஜோக் சொன்னால் நம்ம சிரிப்போம். ஸோ அப்போ எக்ஸ்ப்ரெஷன் ஆட்டோமேட்டிக்காக வரும். காமன் பிளேஸில் இருக்கும்போது அவள் நார்மலாக பேச மாட்டா. அவள் வந்து கண்ணு அப்படி பெருசாக்கிட்டா, அப்படியே சிரிப்பே வராதவளுக்கு. ஆனால் ஹிஹின்னு சிரிப்பு, எதுக்கு சிரிக்கிறானே தெரியாது, அங்கே ஒன்றுமே நடக்குது. அப்படியே சிரிச்சுட்டு அப்போ வெளியில் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, பாரு லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்குது, லூசு மாதிரி முழிக்குது, அப்படி தானே சொல்லுவாங்க. இதில் இருந்தே தெரிஞ்சுக்கோங்க, தங்கச்சிங்களாம் பிறந்தா ஒரு ஃபோன் பேச கூட நிம்மதி இருக்காது வீட்டில். ஆனால் அவங்க பேசுவாங்க, நைட்டெல்லாம் பேசுவாங்க, 12 o'clock வரைக்கும் பேசுவாங்க. நம்ம ஒரு 9:30 ஃபோன் எடுத்தால் எப்போ பார்த்தாலும் ஃபோன் வச்சுருக்காமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அம்மா சாப்பாடு போடுவாங்க சார். சாப்பாடு போட்டோன்னா அந்த என் பிளேட்டில் அவன் நிறைய இருக்கும், என் பிளேட்லேருந்து பிடிங்க சாப்பிடுவான். அது அவனுக்கு சந்தோஷம். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாலும் சரி, எங்கேருந்து சாப்பிடுவான், ஸ்வீட் வச்சா என் ஸ்வீட் எடுத்து சாப்பிடுவான். அவன்ல இருக்கும், அவன் சாப்பிடுவான் ஃபஸ்ட்டு, அப்புறம் என் தட்டிலேருந்து எடுப்பான். எல்லாரும் எதிர்க்க பார்க்க பந்தியில் எல்லாரும் எதிர்க்க பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரியா இருக்காது சார். இருக்கும்ல. ஏன் அப்படி? சும்மா ஜோக் சொல்கிறான் சார் அவன். ஆனால் அவங்ககிட்ட பிடிக்காதுன்னா என் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் எடுத்து போட்டுப்பான். ஆனால் அவன் ட்ரெஸ் ஒன்று வர எனக்கு கொடுக்க மாட்டான், ஒரு சட்டை வர விட மாட்டான். இந்த பேண்ட் எடுத்தேன், இவன் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருந்தான். ஆனால் இனி தான் ஒரு நாள் போட்டு வரான் இதை. அவன் சட்டை ஒன்று வர விட மாட்டான் சார் எனக்கு. ஏங்க தம்பி பொதுவாக ஒன்று வர விடுவான். அண்ணங்க தானே இந்த தம்பிக்கெல்லாம் சட்டை பேண்ட்லாம் கொடுப்பாங்க? கொடுப்பான். அவனுக்கு செட் ஆகாது சார். நான் கொஞ்சம் ஹைட்டு, அவன் கொஞ்சம் ஷார்ட் குள்ள. அவரோட பேண்ட் விட்டு உங்களுக்கு செட் ஆகும்? என்ன ஹைட் எடுத்துறான் சார் அவன் திறமை எடுத்துறான். போய் தனியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் எடுத்துறான். அந்த ஷர்ட் எனக்கு போடும்போது எனக்கு செட் ஆயிருது, அவனுக்கு செட் ஆகும். நானே சார் இது உலகமாக ஏமா தப்புலாம் ஒன்றும் கிடையாது. உங்கள் 2 பேருக்கு இடையில ஒன்றும் பெரிய ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்கதா எனக்கு தெரியல. நீங்கள் எந்திரிங்க ஆல்மோஸ்ட் ஈக்குவல் பாஸ். என்ன நீங்கள் கரெக்டாக 2 பேருக்கும் ஒரே பேண்ட்டை 2 பேரும் திங்கள் செவ்வாய்னு மாற்றி போடலாம். 32 இன்ச்சு இடுப்பு, அவ்வளோ 2 பேருக்கு ஹைட்லாம் கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை சார், அவனுக்கு செட் ஆகுது. இந்த பேண்ட் ஒரு சரி கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி எனக்கு போட்டால் அது பூட் கட் மாதிரி சூப்பராக இருக்கும். அவர் எடுத்த பேண்ட் அவருக்கு செட் ஆகாது, உங்களுக்கு பூட் கட்டாக இருக்குமா? ஏங்க உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு 1.5 நாள் லட்டை எடுத்து திங்கிறதுக்கு இவ்வளோ காண்டாகிறீங்களே, ஆசையாக வாங்கிட்டு வர பேண்ட்டை கூட அவரை போட விடாம நீங்கள் போட்டுக்க எப்படி நியாயம்? அவன் சட்டை எனக்கு செட்டான அவர் கொடுக்க மாட்டான் சார். அவன் போட்டுப்பேன், அவுத்து வச்சுட்டு போனோன்னுவான். பிடிங்க வச்சிருவான், அவன்கிட்ட இருந்து பிடிங்க வச்சுட்டு கிளம்பி போட்டு ஆசையாக போட்டுப்பேன். காலேஜுக்கு போனோன்னு போட்டுப்பேன், அவுத்து வச்சுட்டு போனோன்ட்டு வீட்டில் கத்துவான், தண்ணி ஊற்றி விட்டு அவுத்து வச்சுட்டு போ. ஐயோ அப்படிலாம் பண்ணுவான் சார் அவன். சார் அப்படிலாம் சரி. இப்போ இந்த ஒயிட் ஷர்ட் சார், இது ஒரு நாள் போட்டுன்னு போனால் ஃபுல்லாக சேரு இந்த ஃபுல்லாக டஸ்ட் ஆகிடும். ஒயிட் ஷர்ட் மாதிரியே இருக்காது, இது ஒரு பிளாக் மாதிரி ஆகிடும், அந்த ராமர் கலர் மாதிரி அந்த கலரில் தந்துடுவான். நான் போனால் ஒயிட் போட்டேன்னா போன மாதிரியே திருப்பி வருவேன். அந்த இது இருக்காது அவன்கிட்ட. இப்போ நான் காஸ்ட்லி எடுத்தா போட்டு வேஸ்ட் பண்ணுறான். போட்டு இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தா நல்லா யூஸ் பண்ணணும். அவன் போட்டு வந்தால் அந்த ஷர்ட் மாதிரியே இருக்காது, புது ஷர்ட் மாதிரியே இருக்காது. ஒரு 6 மாதம் முன்னாடி எடுத்த மாதிரியே இருக்கும். இவ்வளோ இப்போ கஷ்டமாக இருக்குது சார் இப்போ புது ஷர்ட் அது மாதிரி பண்ணலாம். உங்களை விட சின்னவர், உங்களுக்கு அவருக்கு எத்தனை வயசு வித்தியாசம்? 2 years. ஓகே, 2 வருஷம். உங்களுக்கும் கடைசி தம்பிக்கும் 5 years. 5 years. ஸோ உங்கள் கடைசி தம்பி, உங்கள் தம்பிலாம் உங்களோட சின்னவங்க. இப்போ உங்களவு நீட்டாகவும் உங்களவு ரொம்ப டிப்ளமேட்டாகவும் அவங்க இல்லாமல் இருக்கும் ரைட்டா? அதுக்காக வந்து இப்போ ஒரு ஆசையாக போட்டு போகிற சட்டையில் தண்ணி தூக்கி ஊற்றுறதெல்லாம் அண்ணன் அதிகாரம் இல்லையா? கொடுத்தா அந்த ஷர்ட் ஒயிட் ஷர்ட் மாதிரியே இருக்காது, ஒரு கலர் ஷர்ட் கொடுத்தா புது ஷர்ட் கொடுத்தா புது ஷர்ட் மாதிரியே இருக்காது. எந்த சட்டை போட்டாலும் அழுக்காகுங்க. ஒரு சட்டையை திரும்ப அவர் அழுக்காக்கி கொண்டாந்து வாருங்க, அதுக்காக நீ போட்டிருக்க சட்டையில் தண்ணி தூக்கி ஊற்றுறதெல்லாம் எந்த வகையில் நியாயம்? தண்ணி தெளிச்சிருக்கேன் சார், ஊற்றல அவுத்து வச்சுட்டு போனான்னு சொல்லுவேன், அது கேட்க மாட்டாங்க. ஒரு பிரின்சிபல் வைஸ் என் சட்டையை நான் தான் போடுவேன், உன் சட்டையை நீ போட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிற ஆளாக இருந்தால் அவர் ஷர்ட்டை எடுக்கக்கூடாதுல்ல? எடுக்க மாட்டேன் சார் நான்.
என்னங்க எது வேணாம்னு சொல்லிட்டா கேட்டாலும் எடுக்க மாட்டேன் நான். அதிகமாக கேளுங்க, இந்த பேண்ட் அவன் தான் அதிகம் பண்ணுவான். இன்னைக்கு இல்ல உங்க அண்ணன் உங்க ட்ரெஸ் எடுக்க மாட்டேங்கிறாரு, உண்மையா அது? இல்லை சார், இன்னைக்கு ஒரு என் தம்பி ஃபேன் சட்டை தான் போட்டுருந்தான், போட்டு வெளியே சுற்றிட்டு சோகா பூ சட்டை போட்டு வந்திருக்கான். என்னது இப்போ இதை விட பெரிய தப்புல, அதாவது வெளியில சுத்துறதுக்கு தம்பியோட சட்டை அழுக்கானா பரவாயில்ல, உங்க சட்டை மட்டும் அழுக்காக கூடாது, நோகாம நீ நான் வந்து டிவியில உட்காந்து போட்டுக்கிறது. இல்லை சார், அதான் சார் சொன்னேன், நான் அவன் ஷர்ட்டு போட்டேன்னா நான் போட்ட மாதிரி இருக்கும், ஒரு சின்ன ஒரு டஸ்ட் கூட இருக்காதுல்ல, ஒரு சின்ன டஸ்ட் கூட இருக்காது. ஒயிட் ஷர்ட் போட்டாலும் அப்படி தான் இருக்கும், எந்த ஷர்ட் போட்டாலும் சரி. அவன் ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டால் சாதாரண ஷர்ட் போட்டாலும் போன மாதிரி இருக்காது, போயிட்டு ஒரு 10 நாள் பொறுத்து வர மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வச்சிருப்பான் ஷர்ட்டை. இந்த கிரவுண்டில் போட்டு கீழே மேலே விளாண்ட மாதிரி. இதெல்லாம் கூட எனக்கு பெரிய தப்பா தெரியல. ஆனா பொய் சொல்லக்கூடாது. நீங்க வந்து அவங்க தான் நான் ஒத்துக்கிறேன் சார், நான் போடுறேன், ஆனால் ரொம்பலாம் யூஸ் பண்ண மாட்டேன். எப்பனாச்சும் ஒரு வாட்டி ஃபங்க்ஷன் போகும்போது நல்ல ஷர்ட் இருந்தால் எடுத்து போடுவேன். நெக்ஸ்ட் வெளியில போனா எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது சார். ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போனேன்னா ஒன்ஸ் அழுதுருவா. அப்படி இல்லாட்டி நான் ஏதாவது அவளை சொல்லிட்டேன்னா ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்னை திட்டிடுவா. ரொம்ப இன்சலாக போயிடும். ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அவங்க முன்னாடி பேசவே முடியாது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. என் தங்கச்சியை கூட்டிகிட்டு போகணும்னு ஆகிடும். கஷ்டமாக இருக்கும் அவளை கூட்டிகிட்டு போகிறதே. ஓகே, நீங்கள் எது அவங்கள எந்த பேட் மேனர்ஸ் பிடிக்கல உங்களுக்கு, அதை மாற்றிக்கணும்? அவளுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் அவள் ஜாலியாக பேசுவாள். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்தானா பேச விட மாட்டான். கிளம்பு சொல்லு, வெளில போக சொல்லு, எதுக்கு வர வைக்கிற அப்படின்னு கேட்பேன். வீட்டுக்கே வர சொல்ல, வீட்டுக்கே வர வேணான்னு சொல்லுவாள். ஃப்ரெண்டு கூட வெளியும் போகக்கூடாது சொல்லிடுவா. அப்பா அலோவ் பண்ண மாட்டாங்க சார். என்னென்னா நான் எங்கேயாவது என்னை ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிட்டாங்கன்னா அலோவ் பண்ணிடுவாங்க, நீ போமா சொல்லிடுவாங்க. என் தங்கச்சி அலோவ் பண்ண மாட்டாங்க அப்பா. ஏன் அப்படியே நீங்கள் மட்டும் போகலாம், தங்கச்சி மட்டும் போகக்கூடாது? அவள் அப்படி தான் சார், கொஞ்சம் நம்ம பேசுகிற விதத்தில் பேசணும் யார்கிட்டையுமே. அவள் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி மதிக்க மாட்டா. அவள் எடுத்த உடனே நான் போய் தான் ஆகணும் சடனாக அடம்பிடிப்பா, மதிக்க மாட்டா. அதனால் அப்பா அலோவ் பண்ண மாட்டாங்க. அடுத்து வரேன். அவங்களுடைய எந்த மேனர்ஸ் பிடிக்கல? அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது பிடிக்காது. பாய்ஸ் கூட வந்து சாதாரணமாக மச்சி மாமான்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே அவங்க மச்சி மாமான்னு கூப்பிட்டு பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்போ எப்படி கூப்பிடணுங்கிறீங்க சார்? ஃப்ரெண்டு தோழி எப்படி சார் கூப்பிடுவாங்க? ஃப்ரெண்டுன்னு தானே சார் பேர் சொல்லி அண்ணன்கள் எல்லார்ட்டையும் அக்காள்கள் எல்லார்ட்டையும் ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னா நான் சொல்றதை நீ செய்யணும் அப்படின்னு தொடர்ந்து அவங்க சொல்லுகிற ஒரு மனோநிலை இருக்கு சார். பின்ன அண்ணனாச்சே சார். இல்லை அதுக்காகவே அப்படி சொல்ற மாதிரியும் கூட தோணுது சில நேரத்தில். என்ன இப்போ ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளே இப்பெல்லாம் கேர்ள்ஸ் வந்து மச்சான்னு சொல்லி கூப்பிட்றது ரொம்ப சகஜமாக இருக்குது. அவங்க ஃப்ரெண்டை எப்படி கூப்பிடணும்னு நீங்கள் எப்படி டிசைட் பண்ண முடியும் சார்? அது அவங்க கூட பேசிக்கிட்டா பரவாயில்ல, பப்ளிக்கில் ஒரு 4 பேர் நின்று இருக்கும்போது அவங்க அங்கன்னு பேசுகிறாங்க, அங்கே அது தப்பு இல்லை சார். ஒரு அண்ணனா எவ்வளோ இரிட்டேட் ஆகுது அந்த மாதிரி பேசுகிறேன். எனக்கு வந்து அப்போ வந்து என் தங்கச்சி இப்படி பேசுதுன்றப்போ அடுத்தவங்க வந்து கேட்கும் போது எனக்கு உள்ள வலிக்கும்ல சார். ஆமாம்மா, ஒரு அண்ணனா கண்டிப்பாக சிரமமான விஷயம். ஆமாம். ஓகே, ஒய்? இல்லை மச்சா மாமாலாம் சொல்ல மாட்டேன், மச்சின்னு. அது வந்து ரொம்ப ரேர். நான் வந்து ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து யூஸ்வலாக யூஸ் பண்ணுவாங்க. இல்லை அது கம்ப்ளைண்ட் ஆகிற அளவுக்கு தானே பேசியிருக்கீங்க அப்போ? எப்பவுமே அதான், எப்பவுமே பேசுறது எடுத்த உடனே அதான். அவருடைய எந்த மேனர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கல? அவன் வந்து நான் ஃபோனில் பேசும்போது பின்னாடி வந்து அவன் ஆன்சர் பண்ணிகிட்டு இருப்பான். நான் இங்கே வந்து சாப்பிட்டியா அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டால் இவன் வந்து சாப்பிட்டா என்ன, சாப்பிட்லன்னா உனக்கு என்ன. அதே மாதிரி நான் பேசும்போது வந்து பின்னாடியிலேருந்து கத்திட்டு இருப்பான். அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸை வந்து அங்கேருந்து பின்னாடியிலேருந்து திட்டிகிட்டு இருப்பான். அதே மாதிரி சில டைம் வந்து நான் ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னா வந்து எதுக்கு இந்த டைம்லலாம் ஃபோன் பேசுகிறா அப்படின்னு என்கிட்ட ஸ்ட்ரைட்டாக கேட்க மாட்டான், பின்னாடி வந்து கத்திட்டு இருப்பான், அறிவில்லையா அப்படி இப்படின்ட்டு. உடனே என் ஃப்ரெண்ட்ஸு எங்கே பாரு உன்னை தான் திட்டுறாங்க போல இருக்கு, நான் வேணா அப்புறமா பண்ணுறேன் அப்படின்னு அவங்களே வச்சு. அந்த பொண்ணுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும்ல, இது இன்டீசென்ட் இல்லையா? அது மட்டும் இப்படி சரி இல்லை, தப்பு தான் திருத்திக்கிறேன். ஓ குட். இல்லை ஆக்சுவலாக வந்து நான் இவனை பற்றி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் ஹையாக சொல்லி வச்சுருப்பேன், இவனை வந்து டவுன் பண்ணிப்பான். ஓகே, சம மாட்டுங்க. அது அண்ணங்கிற ஒரு பெரிய இமேஜ் அவங்க பிரம்மாண்டமாக வச்சிருக்கல, பின்னால் கத்திட்டு இருந்தா சார். அண்ணன்ற இமேஜ்லாம் எப்படியா இருந்தாலும் அவங்க கொடுத்து தானே சார் ஆகணும், ஏன்னா அண்ணன் சார். என்ன கதையாக இருக்கு ஏங்க? ஒரு அண்ணனை பற்றி தன்னுடைய தோழிகள்கிட்ட எல்லா தங்கச்சியும் பெருமையாலாம் சொல்லிடாது. போயிட்டு அவன் ஒருத்தர் இருக்கான, அவன் வீட்டை விட்டு போனால் தான் எனக்கு நிம்மதினு சொல்கிற தங்கச்சிலாம் உண்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட ஒரு நல்ல இமேஜ் அவங்க கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்கிறது நல்ல விஷயம். நீங்கள் யூ ஷுட் அப்ரிஷியேட் தான். அது ஜென்யூனாக தான் சொன்னாங்க அந்த பொண்ணு. பின்னால் ஓவர் மேக்கப். உங்களுக்கு தங்கச்சி நிறைய மேக்கப் போடுறது என்ன மாதிரியான ஒரு இமேஜ் உங்கள் மனசுக்குள்ளே ஏற்படுத்துதுமா? உள்ளூர கொஞ்சம் பயமாக இருக்குது. செம்ம வார்த்தைங்க இது, சும்மா வரல, ஒரு அக்காவுடைய வார்த்தை இது. கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கிறது. அவன் மேக்கப்பே போட மாட்டான். இல்லை, இது மேக்கப்போட தொடர்புடைய விஷயம் கிடையாதுமா. உங்களுடைய அக்காவாக இருந்து அவங்கள்ட்ட ஒரு பயம் இருக்குது. ஒரு நல்ல அக்கா, ஆக்சுவலி ஷீ இஸ் அ வெரி குட் அக்கா. கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள இருக்க அர்த்தம் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல.
1000 அர்த்தங்களை உள்ளடக்கிய வார்த்தை, கொஞ்சம் பயமா இருக்கு அப்படிங்கிறது. ஏன் அவ்வளோ மேக்கப்? எனக்கு பிடிக்கும். ஓகே, அவங்க சொன்னது இப்போ புரிஞ்சுது அவங்களுக்கு, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குன்னு அவங்க சொன்னது. ஓவரா மேக்கப் போடுறேன், அதனால பயமா இருக்குன்றவ. அதான் என்ன பயம், அது என்ன மீனிங் அதுக்கு? அது நான் மைய ஐலைனர்லாம் வைப்பேன், அது வந்து கண்ணை பார்த்தா ஒரு மாதிரி பயமா இருக்கு, நீ வைக்காத அப்படின்வா. பாவமா, ரொம்ப சின்ன குழந்தையா இருக்குமா. அவங்க அந்த பயத்தை சொல்லவே இல்லை, அவங்க அந்த பயத்தை சொல்லவே இல்லை. அதனால தான் சொன்னேன் அவங்க நல்ல அக்கான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியாது சொல்லுங்க, 2 வயசு தானே சின்ன பொண்ணு, அவங்க என்ன பயப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியலையா? என்ன குறைச்சிக்கலாமா? அவங்க லைஃப் நினைச்சு பயப்படுறாங்க, அவங்க லைஃப் நினைச்சு பயப்படுறாங்களா தெரியல. அதாவது மேக்கப் போடுறது போடாதுங்கிறதுக்குள்ள அடுத்தவங்க தலையிட முடியாதனால கூட ஒரு அக்காவா நிறைய விஷயங்கள் அவங்க யோசிப்பாங்க. மூத்த பிள்ளைக்கு அந்த ஸ்பேஸ் ரொம்ப இருக்கும், உங்களுக்கு முன்னால் அந்த குடும்பத்துக்குள்ள அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால. ஸோ நீங்கள் கொஞ்சம் இதை கன்சிடர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நான்.